இங்க புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இப்ப எங்க தெரியுமா வெற்றிகரமா கிளம்பிட்டு இருக்கோம்? பக்கத்து தெருவுல இருக்கிற கிராசரி ஷாப்புக்கு. வெளியில வந்து -5. ஆமா, -5. நேற்று வந்து -10 வரைய போச்சு நைட்டு. இந்த வாரம் ஃபுல்லாவே -5. நாங்க மேக்ஸிமம் பார்த்தது -1 2 கரெக்டா? அதுவே இல்ல. நேத்து -1 தான் இருந்துச்சு. இன்னைக்கு இங்க இல்ல, ஸ்காட்லாண்ட்ல சொல்றேன். ஆமா, ஸ்காட்லாண்ட்ல மைனஸ். அதுதான். ஆனா வந்து அங்கேயுமே இப்படி எல்லாம் நானு வெளிய யாரு போவா? வெளியே போவான இந்த அளவுக்கு பனி இருக்கு. இது வந்து அங்கெல்லாம் எப்படின்னா பனி வந்து விழுந்தது இருக்கும், அப்படியே இந்த பொறி பொறியா நடக்கிற மாதிரி. இங்க வந்து ஐஸ் கட்டி லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனா கிராம்பான்ஸ் ரியலி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. எங்களால நடக்க முடியுது. நல்ல வேலை. அதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்போ வந்து நான் எல்லா வேலையும் போட்டு முடியல. பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. இந்த சாக்ஸ் புதுசா இருக்கு. புதுசெல்லாம் இல்ல. ஓ, இதுவும் இருக்கறனால கேக்குறீங்களா? ஆமா, ஆக்சுவலா ரெண்டு சாக்ஸ். இது வந்து வீட்டுக்குள்ள போற பைண்ட் பண்ணி போட்டிருக்கியா? ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கியா? ஆமா, நேத்து நைட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இது வந்து இத்தனைக்கும் நல்ல சாக்ஸ், ஓகேவா? பட் வந்துட்டு நாங்க நேத்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க போனோம். அப்ப வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து குளிர் காலுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் வந்து எடுத்து இன்னொரு சாக்ஸையும் போட்டுக்கிட்டேன். 2 சாக்ஸ் போட்டுட்டு ஏதாவது ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு வித்தியாசம் இல்ல. பட் வந்து ஏதோ இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஆனா இப்ப நான் போட்டோன்னே பயங்கர வார்மா இருக்கு. நான் உள்ள இருக்கறனால. வெளியே போனதும் கதையே வேற. ஆக்சுவலா வந்து டைம் இப்ப காலையில 10:10. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இன்னும் வந்து நம்ம ஊர் 6 மணி காலையில, ஒரு விடிய காலை 6-5 மணி மாதிரி வந்து இருக்கு. இன்னும் இங்க விடியவே இல்ல. ஆக்சுவலி வந்து 10:30 11 அப்படிதான் வந்து விடிய போல. நாங்க ஏதோ ட்ரிப்புக்கு வந்த மாதிரி இல்ல, ஏதோ அட்வென்ச்சருக்கு வந்த மாதிரி இருக்கு. ஒரு இந்த ஊர்ல வாழ்றது அட்வென்ச்சர் தான் நினைக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். காய்கறி வாங்குறதுக்கு இவ்வளவு டிப்டாப்பா கிளம்பி இத்தனைக்கு எத்தனை பக்கத்து தெருக்கு, அதுவும் 5 மினிட்ஸ் வாக்கு. அதுக்கு இதெல்லாம் போட்டு நடந்தாதான் வெளியே கிடையாது. சொல்ல போனா ஆக்சுவலா சொன்னோம்னா ஜஸ்ட் அப்படியே பக்கத்து தெரு, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல டக்குன்னு இறங்கி போய் இந்த அப்படியே கொசுருக்கு வாங்கி தருவோம், அந்த மாதிரி கடைக்குதான். ஆனா இங்க வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. இங்க பாருங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், லைட்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. ஆக்சுவலா வந்து டிசம்பர்ல வந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்க்கலாம். ஊர்ல செம்ம லைட்டிங்ஸ் சூப்பரா இருக்கு. எங்கனாலும் உங்களுக்கு லைட்டிங் இருக்கு. நீங்க எப்படி காலைல எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்புவீங்க? நம்ம யூகே குளிரையே வந்து எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனா இதே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் தான் ஃபுல்லி எக்யூப்டு மாதிரி போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ட்ரெஸ் போட்டுருக்காங்க. திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இப்போ வந்து இன்னைக்கு பிளான் என்ன அப்படின்னா வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பிரெட்டோ இல்லைன்னா வந்து ஒரு போரேஜ் இல்லைன்னா அந்த மாதிரி ஓட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் அண்ட் நைட்டுக்கு தான் வந்துட்டு மெயினா குக்கிங் பண்ண போறோம். ஏன்னா வந்து நாங்க மத்தியானம் டு நைட்டு தான் வந்து ஸ்கை லகூன் ஒன்று புக் பண்ணிருக்கோம். ஸ்கை லகூன்ல உள்ள வந்து ஃபுட் ரொம்ப காஸ்ட்லி அண்ட் வந்து ஃபுட் எடுத்துட்டு போக கூடாது. ஸோ எங்க பிளான் என்னன்னா நாங்க வந்து ஆல்ரெடி கேப்ல தான் போக போறோம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகும். போயிட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து லஞ்ச் நல்லா ஹெவியா சாப்பிட்டு டின்னர் ஹெவியா சாப்பிடலாம் தான் பிளான். அது ரெண்டுமே வீட்டில் தான் பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். ஓகே, சன்ஃப்ளவர் ஆயில் எவ்வளவு தெரியுமா? இது 3.5 பவுண்டு கிட்ட வருது. ஆக்சுவலா இப்பதான் நான் கணக்கு பண்ணேன். ஒரு பவுண்டு வந்து 173 ஐஸ்லாண்டிக் கொரோனாவா? என்னடா உளற? அப்படிதான் வந்துச்சு. அடுத்த அரிசி இது பாஸ்மதி அரிசி இல்லையா? இதான் பாஸ்மதி அரிசியா? ஆமா, சீரக சம்பா மாதிரி இருக்கு. பாஸ்மதி ரைஸ்ன்றாங்க. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. மேல ஒரு ரைஸ் இருக்கு பாரு. இல்ல, இதான் கொஞ்சமாவது ஒல்லியா இருக்கு. அது ரொம்ப பெருசா தெரியுது. என்ன ரைஸ் தெரியல, எடுத்து பாரு தெரியும். ஜாஸ்மின் ரைஸ். ஜாஸ்மின் சாதாரண எந்த ரைஸ்? காய் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும். நோ ரைஸ் இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ்ல இருக்கு பாரு. இது வந்து பார்க்கவே தெரியுது நல்லா குண்டான அரிசி. எப்படி வச்சிருக்கு? பால்சோ ஒரு மாதிரி. பால்சோ சாப்பிடுறது 1 kg 298. ரைட். இது ஒன்றா நமக்கு மேட்சிங்கா இருக்கு. எடுத்துக்கலாம். தேவையானதை மட்டும் எடுங்க மேடம். இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. தேவையானதை மட்டும் எடுங்க மேடம். சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப
ஸோ இதெல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணோம்னா நடுவில் ஹேம் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் இது பார்க்குறோம். இதில் எது ஹேம்னு தான் தெரியல, எல்லாமே வேற ஏதோ லாங்குவேஜ். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இதெல்லாமே வந்து ரெடிமேட் நான் பிரெட்டு. இது வந்து நம்ம சும்மா மைக்ரோவேவ் பண்ணோம்னா நான் மாதிரி வந்துடும். அது வந்து நம்ம குயிக்காக வேணுமா சாப்பிட்டுக்கலாம். இதே எடுத்துக்கவா. ஃப்ளேவர்டு தயிர் தான் வச்சிருக்காங்க. இது வந்து எது ஒரிஜினல் தயிர் எது ஃப்ளேவர்டு தயிர்னு தெரியல. ஒரிஜினலா இருந்தா நீங்க வச்சவனா கியோமோன்னு கத்தும். பாருங்க கத்தவே இல்ல. அது பாம்பே இல்லன்ற 2 நிமிஷம் தான் இருக்குது. சில இதுல இந்த மாதிரி இமேஜஸ் போட்டிருக்காங்க. இது 3 கலர்ல இருந்தா செமி ஸ்கீம்டு மில்கா இருக்கும்ல, அதாவது கொழுப்பு எடுத்த மில்கா இருக்கும். கிரீக் யோகர்ட் போட்டிருக்கா. 1 கிலோ பரவாயில்லையா? அது தயிர் வேணும்ல பிரியாணிக்கு. தயிர் சோறே சாப்பிடலாம். நான் குளிர்ல தயிர் சோறு. அவன் இன்னும் திருந்தல மாமா. இது குட்டியா இருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ரேட் போட்டிருக்குன்னு. 3000 போட்டிருக்கு. அதாவது 15 பவுண்ட் சம்திங், 15 to 20 பவுண்டுக்குள்ள வருது. போன்லெஸ் இதெல்லாமே. அதை பார்த்து நான் கொஞ்சம் எனக்கு ஷாக் ஆச்சு. வழக்கம் போலதான் இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் எவனும் திங்க மாட்டான். அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், லெக் வாங்குவோமா இல்ல தைஸ் வாங்குவோமா? தைஸும் பெருசு பெருசா இருக்கு, வெட்டணும். லெக்கே வாங்கிடு. லெக்னா அப்படியே போட்டுக்கலாம். வாங்கிடவா? ஒண்ணு போதும்ல. மஷ்ரூம் எடுக்கவா? A few moments later. நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ், அதனால வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க பாட்டு வச்சுட்டு இங்க அது 5 மினிட்ஸ் தானே ஆச்சு. வச்சு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். பொல பொல பொலன்னு பொங்கி வந்து எழுந்துருச்சு. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஆக்சுவலி இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கை லகூன்ல இருக்கிறோம். ஸ்கை லகூன்றது வந்துட்டு ஒரு நேச்சுரல் தெர்மல் பாத். அதாவது நேச்சுரல் தெர்மல் பாத்ன்றது வந்து சம்திங் நியூ கான்செப்ட் எனக்குமே. என்ன அப்படின்னா வந்துட்டு ஐஸ்லாண்ட்ல வந்துட்டு நிறைய வல்கனோஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலாவே வந்து பூமிக்குள்ள இருந்து வர ஜியோ தெர்மல் எனர்ஜினால பக்கத்துல இருக்கிற ஒரு லேக் வந்துட்டு நல்லா சூடாயிருது. ஸோ அதுதான் வந்து தெர்மல் பாத் நீங்க சொல்றாங்க. இங்க ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னா ப்ளூ லகூன். அது வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அங்க இப்போ ஒரு ஆக்டிவ் வல்கனோ இருக்குது. ஸோ நாங்க கரெக்டா புக் பண்ணோம். புக் பண்ண உடனே வந்துட்டு வல்கானிக் எரப்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் வந்துருச்சு. பட் வந்து அது எப்படின்னா லீத்தல்லாம் கிடையாது, அதாவது ரொம்ப டேஞ்சர்லாம் கிடையாது. பிகாஸ் வந்து இங்க அது ரொம்ப காமன். அவங்களுக்கு ஒரு மழை அப்புறம் வந்து ஒரு புயல் அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரிலாம் இல்ல. ஒரே ஒரு டவுனை வந்து காலி பண்ணிருந்தாங்க. பட் இப்போ அகைன் வந்துட்டு எல்லாரும் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு அலர்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா ப்ளூ லகூனை கேன்சல் பண்ணிட்டு ஸ்கை லகூன் புக் பண்ணிருக்கோம். ஸ்கை லகூனும் சிமிலர் திங். ஸோ ஸ்கை லகூன்ல வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு 7 ஸ்டெப் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. 7 ஸ்டெப் ரிச்சுவல்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜியோ தெர்மல் வாட்டர் சூடான தண்ணியில குடிச்சிட்டு, அப்புறம் ஒரு கோல்டு மிஸ்ட் வர்ற மாதிரி, அப்புறம் வந்து திரும்பியும் சூடான தண்ணி, அப்புறம் வந்து திரும்பியும் குளிரான தண்ணி, இந்த மாதிரி வந்து 7 ஸ்டெப். திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறதுக்கு நெஞ்சில சத்து கிடையாது. அப்புறம் வந்து நமக்கு ஃபேஸ்க்கு ஏதோ ஸ்க்ரப்லாம் தராங்களாம். அந்த மாதிரி வந்து 7 ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க வந்து சூடான தண்ணியில குளிக்கிறது ஓகே, அதுக்கப்புறம் போய் குளிரான தண்ணி வந்து அதுவும் இங்க தெரியல. நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் ரிவ்யூஸ்ல வந்துட்டு அது பண்ணதும் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு அப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவாது நான் பண்ணலான்னு இருக்கேன். சக்தியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க தானே என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. இது வந்து நேச்சுரலான ஒரு தெர்மல் பாத். ஆல்ரெடி சொன்னதுதான். இது செம்மையா இருக்கு.
செம்ம இதாக இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஓப்பன். இங்க ஓப்பனா இருக்கு. ஆனாலும் பாறை இடுக்கில் தண்ணி வந்து அந்த ஒர்கானிக் அந்த ஜியோ தெர்மல் ஒர்க் ஆகி இப்படி சூடாக இதமாக வச்சிருக்கு. இந்த லைட்ல நீங்க காமியா இருக்கு. கொஞ்சம் பின்னாடி போங்க. மின்மினி பிச்சுக்கு பிடக்கில பல்ப் எரியும்ல அந்த லைட் இப்ப அழகா இருக்கு. ஸோ இதான் இது வந்து ஒன்றாவது ட்ரீம் மாதிரி இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு மூலையிலே உட்காந்துக்க வேண்டியதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமலே ஆமலே தண்ணி கூட தம்ம பிடிச்சது போதும் எந்திரிச்சு வாமா. பாருங்க மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கானே வா. நான் வந்து என்னோட முடியை வந்து ஆரோ கலர்ல உள்ள விட்டுட்டேன். இப்படி நான் வெளியே இருந்தாலே வந்து தலைலாம் வந்து ரொம்ப குளிருது. அதனால வந்து முங்கி முங்கி எந்திரிச்சிட்டு இருக்கேன். பட் வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பரா இருக்கும். ஆனால் இங்கே நல்லா புகையா இருக்கு. யாருக்காவது உண்மையிலேயே லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஐஸ்லாண்ட்ல இங்க வரணுன்றதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். உனக்கு அமையுது எனக்கு அமையல. அதே மாதிரி நீங்க எல்லாம் இங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பில்லா நினைப்பா மனசுக்குள்ள. பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? செம்மையா இருக்கு இந்த இடத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ ஆச்சு தந்தேன் இப்படியா தெரியுமா? ஸோ டைம் நல்லா பாஸ் ஆச்சு. இருந்து போக மனசே இல்லை. கொஞ்ச நேரம் இங்கதான் இருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா நம்ம சுடுதண்ணி குண்டாக்குள்ள உட்காந்து அப்படியே உடம்பு சுகமா இருக்கும். அது இல்லாம இந்த கோல்டு வாட்டர் அப்பா ரொம்ப கஷ்டம். ஆனா பரவாயில்ல, இப்போ உள்ள இறங்கிட்டு ஆனோம். டக்குனு எழுந்திரிச்சோம். அதாவது செகண்ட் ஸ்டெப் ரிச்சுவல் வந்துட்டு ஒரு குளிர்ந்த தண்ணியில வந்து ஒரு கோல்ட் பாத் உள்ள உட்காந்து குடிக்கணும். செம்மையான ஒருத்தான எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வேற எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கதான் ஐஸ்லாண்டு தான் வரணும். எனக்கு வேணும்னா ஐஸ்லாண்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு ஆசையா தெரியல. இங்க வந்து ஸ்பெசிபிக்கா எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஆமா, இது ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர்ல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்லாண்ட் ட்ரிப்புக்கு வந்து நாங்க என்னென்ன பேக் பண்ணோம் அண்ட் ஆல்சோ வந்து எப்படி பிளான் பண்ணோன்ற வீடியோ எல்லாமே வந்துட்டு எங்களோட சேனல்ல இருக்கு. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நாங்க ஃபியூச்சர்ல எங்கெங்க போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ட்ரிப் ஐடியாஸ் அண்ட் ஹேப்ஸ்லாம் சொல்லுவோம். ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, பை. பாய்.